தமிழ்நாட்டில் புற்றுநோய் பாதிப்பு ஆண்டுதோறும் 4 விழுக்காடு அதிகரித்து வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து பார்க்கலாம். ஆண்டில் மட்டும் இதுவரை 1 லட்சம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அடையாறு புற்றுநோய் மையமும் தமிழ்நாடு சுகாதாரத்துறையும் நடத்திய ஆய்வில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக குட்கா, ஹான்ஸ், கூல்லிப் போன்ற புகையிலை பொருட்களின் பயன்பாட்டால் ஆண்களுக்கு வாய் மற்றும் நுரையீரல் புற்றுநோய் அதிகரிப்பதுடன் இளம் வயதினரையும் இது அதிகம் தாக்குகிறது என்றும், பெண்களை பொறுத்தவரை மார்பக மற்றும் கருப்பை வாய் புற்றுநோய் பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன என்றும் அடையாறு புற்றுநோய் மைய இணை இயக்குனர் சுவாமிநாதன் கூறுகிறார். இதுல பாத்தீங்கன்னா முதன்மையான புற்றுநோய்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பெண்கள்ல மார்பக புற்றுநோய் தான். அது ஆண்டுதோறும் இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்குது. அடுத்து வர புற்றுநோய்னு பாத்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய், சர்விக்ஸ் கேன்சர்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது ஓவரி, மவுத், இந்த மாதிரி போகும் பெண்கள்ல. ஆண்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா வாய்ப்புற புற்றுநோய் தான், நாக்கு, வாய் எல்லாம் சேர்ந்து வர புற்றுநோய் தான் மிக அதிகம். அதுவும் ஆண்டுக்காண்டு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதை தொடர்ந்து நுரையீரல் புற்றுநோய், அது தொடர்ந்து என்ன இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நாங்கள் பார்க்குறோம்னா, இப்போ சமீப காலங்களில் மலக்குடல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய், கோலோரெக்டம்னு சொல்லுவோம். அந்த புற்றுநோய் ஆண்களையும் சரி பெண்களையும் சரி அதிகரிச்சுக்கிட்டே வருது. போதைப் பொருட்கள் மற்றும் புகையிலையை கட்டுப்படுத்த கடுமையான நடவடிக்கைகள் தேவை என்றும், 30 வயதை கடந்த பெண்கள் உரிய பரிசோதனைகளை மேற்கொண்டு நோயை ஆரம்பத்திலேயே கண்டறிவது அவசியம் என்றும் அடையாறு புற்றுநோய் மைய இணை இயக்குனர் சுவாமிநாதன் எச்சரித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வீரகுமார்.